விழுப்பா. அக்கா காலையும் விழுங்க. விழுப்பா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சமோ அது நடந்துருச்சேடா. என்ன அப்படி கூப்பிடாத. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்டடி. எந்த தப்பு நடக்காது, என் பொண்ணு கடைசி வரைக்கும் என் பேச்ச கேட்பான்னு சொல்லி உன்னை நான் ரொம்ப நம்பினேன். ஆனா கடைசியில என் கழுத்தை அறுத்துட்டல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேதவெளி பொண்ணு ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஊர் உலகமே தப்பா பேசுமே. அந்த கேவலமான பேரை எனக்கு வாங்கி கொடுத்த நீ உயிரோடவே விடுமா. அவளை தொட்டா அந்த பாவம் நம்மளுக்கு ஒட்டிக்கும். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்ன வெறுத்து ஒதுக்கிடாத அண்ணா. உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஐயோ ஏமாந்துட்டோமேடா. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு என்னென்னமோ கனவு கண்டேனேடா. எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா இடிச்சு தரமட்டமாக்கிட்டாளடா இவ. சொல்றாடு உன்னால தாண்டி எல்லாமே நடந்துச்சு. நீ இதுல கூட்டு களவாணி தானே. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. கையிலுக்கு இந்த விஷயம் என்ன உலகமாக நடிப்புது. உங்களை எல்லாம் நம்பி நான் ஏமாந்துட்டேன். என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. அத்தை, அன்பு பண்ணது தப்புதான். ஆனா நான் சொல்றது வாய மூடு. நீயும் உன் குடும்பமும் எத்தனை நாள் கனவு கண்டீங்க இந்த மாதிரி விஷயம் பண்றதுக்கு? எல்லாரும் கடைசியில என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்கல்ல. இந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு நான் எத்தனை நாள் போராடிக்கிட்டு இருந்தேன். அத்தை, பணத்துக்காக என் பொண்ண பிரெயின் வாஷ் பண்ணி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டல. ஐயோ டேய் பொறுக்கி பயல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. நான் சமாதா போயிடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சபிக்காதீங்க அத்தை. ஏய் சீ வாய மூடு. அவங்க என்ன அசிங்கப்படுத்துவாங்க, நான் அப்படியே அவங்க ஆசீர்வாதம் பண்ணமா? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அழிஞ்சிடும். ஐயோ கேவல பணத்துக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. ஏன் இப்படி? அப்படி என்ன உங்களுக்கு பணத்து மேல வெறி? எவ்வளவு வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நானே தூக்கி கொடுத்திருப்பேன்ல. அநியாயமா நல்லா வாழ வேண்டிய பொண்ணோட வாழ்க்கைய இப்படி அழிச்சிட்டீங்களே. சத்தியமா சொல்றேன் அன்பே, நீ எல்லாம் நல்ல கதிக்கே போக மாட்டடா. அத்தை ப்ளீஸ் சபிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏய் என்னடி? நீ டென்ஷன் ஆகாதம்மா. இவங்க மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? இதுக்கெல்லாம் காரணம் இதோ நிக்கிறாளே இவள சொல்லணும். கூட பிறந்தவளா இவ மானத்தை வாங்கிட்டா. பொறுமையாயிரு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன்ல. இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி எங்களை வெளில தலை காட்ட முடியாம பண்ணிட்டீங்கல்ல. கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயோ அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் ஏய் அண்ணன் கிண்ணன்னு சொன்ன உன்னை அடிச்சு பல்லகளா. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க தங்கச்சி, இப்ப என் பொண்டாட்டி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஓ
அந்த அளவுக்கு பாசமாடா ஃப்ராடு பயல. எங்க அம்மா சொல்லும்போது கூட நம்பலடா, ஆனா இப்ப தெரியுதுடா. பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, எவ்வளவு கீழ்த்தனமா வேணாலும் இறங்குவீங்க. அண்ணே இல்லண்ணே. ஏய் கயல், இது எல்லாத்துக்கும் நீங்க அனுபவிப்பீங்க. என் பொண்ணை நான் எப்படி பாசம் காட்டி வளர்த்தேன், இப்படி திட்டம் போட்டு என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல. ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லத்த. புருஷன் இல்லாத உன் அம்மா கூட அவ 2 பொண்ணுங்களை நல்ல வசதியான குடும்பத்துல ஊரே பார்த்து வேக்கிற அளவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ஆனா என் ஒரே பொண்ணு கல்யாணத்தை யாருமே இல்லாத அனாதை மாதிரி இப்படி கோயில வச்சு முடிச்சிட்டீங்கல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. என்ன அவமானப்படுத்துறோம், தோக்கடிக்கிறோம்னு நினைச்சா அதை பண்ணிட்டேன். நீ நினைச்ச மாதிரி நான் தோத்துட்டேன்டி. ஆனா உங்க எல்லாரையும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அத்தை 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 ஐயோ அத்தை அத்தை ப்ளீஸ். வா விக்னேஷ். அண்ணே 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 நீ அது கேளண்ணே. அண்ணே 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 சொல்றத கேளு அண்ணே. அண்ணே அம்மா அம்மா நீயாவது கேளுமா விடுறே. ப்ளீஸ்மா. அண்ணே ஏய், விடு. அண்ணே அண்ணா அண்ணா ப்ளீஸ் அம்மா அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. மூர்த்தி, அவங்க ரொம்ப கோவமா போறாங்க. கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. சீக்கிரம் வண்டி எடு. வா. ஷாலினி, எல்லாம் சரியாயிடும், அழாத. சீக்கிரம் போலாம். ஷாலினி அழாத, வா போலாம். அன்பு, பயப்படாத, பாத்துக்கலாம். ஒண்ணும் ஆகாது, அழாதம்மா, பாத்துக்கலாமா. என்ன தேவி, வளகாப்பு நடக்க போற சந்தோஷத்துல இருப்ப போல. இருக்காதா மாமா, இந்த நாளுக்காக தானே தேவி இத்தனை நாளா காத்துட்டு இருந்தா. அத்தை முகத்துல சந்தோஷம் அருவியா கொட்டுதே. ஆமா மாப்பிள்ள, எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா அதுவே போதும். வளகாப்பு முடிஞ்ச கையோட தேவிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கணும். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ தேவி பெத்து என் கையில குடுத்துட்டானா அதை கொஞ்சிக்கிட்டே என் காலத்தை ஓட்டிடுவேன். என் கையில் சொல்ற மாதிரியே சொல்றீங்க அத்தை. கையிலும் அடிக்கடி இதையே தான் சொல்லிட்டு இருப்பா. என் தங்கச்சி தேவிக்கு எப்ப குழந்தை பிறக்கும், அதை தூக்கி நான் எப்ப கொஞ்சம் போறேன்னு ஓயாம பேசிக்கிட்டே இருப்பா. தேவியோட குழந்தைய மட்டும் கொஞ்சனா போதுமா மாமா? உங்க குழந்தைய நாங்க எப்ப கொஞ்சறது? சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க.